ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நாட்டு சர்க்கரையில் உள்ள நன்மைகளை பற்றி. நாட்டு சர்க்கரை மனிதனின் நாக்கு உணரக்கூடிய 6 சுவைகளில் இனிப்பு சுவையும் ஒன்று. உடலில் உள்ளுறுப்புகளை சரியான வகையில் இயக்க இனிப்பு சுவை கொண்ட உணவுகளில் இருக்கும் சர்க்கரை சத்துக்கள் இரத்தத்தில் கலந்து சரியான அளவு இருக்கணும். அப்போ தான் நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும். இன்று பெரும்பாலும் தங்கள் அன்றாட உணவுகளில் பல தீங்கான ரசாயன தன்மை கொண்ட வெள்ளை சர்க்கரையை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. எல்லாருமே நம்ம வெள்ளை சர்க்கரை தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அதுதான் பரவாயில்லன்னு நினச்சிட்ருக்காங்க. அதற்கு மாற்று தான் நமது பாரம்பரியமான பல நன்மைகள் அளிக்கும் நாட்டு சர்க்கரை. இதில் இருக்க இந்த நாட்டு சர்க்கரை எப்படி பயன்படுத்தணும், அப்படி பயன்படுத்தினா எவ்வளோ நன்மைகள் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். நாட்டு சர்க்கரையின் நன்மைகள்: சுத்தம் செய்யறதுக்கு நாட்டு சர்க்கரையை தான் பயன்படுத்துவாங்க. நமது உடலில் ஓடும் இரத்தத்தில் நாம் உண்ணும் உணவு மற்றும் அருந்தும் பானங்களில் இருக்கும் பல தீங்கான பொருட்களை கலந்துடுறாங்க. அந்த மாதிரி நாட்டு சர்க்கரை நாம் உண்ணும் உணவுகளை அதிகம் பயன்படுத்தினால் இரத்தத்தில் உள்ள அசுத்தங்களை நீக்கி இரத்தத்தை சுத்தமாகிடும். அதுக்கப்புறம் கொழுப்பு தன்மையை எப்படி இந்த நாட்டு சர்க்கரை நீக்குதுன்னு பார்க்கலாம். இந்த கொழுப்பு உட்கொள்ளப்படும் உணவுகளில் இருக்கும் பல கொழுப்பு சத்துக்களை நமது இரத்தம் மற்றும் திசுக்களில் படிந்து உடல் பெருத்து உடம்பு குண்டாயிருவாங்க. இதய நோய் வர்றதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படி நான் இந்த வெள்ளை சர்க்கரையை பயன்படுத்தாமல் இந்த மாதிரி நாட்டு சர்க்கரையை அதிகம் உபயோகித்தா ரத்தத்தில் கொழுப்பு சேராமல் இதை தடுத்துருது. இதயம் சம்மந்தப்பட்ட நோய்கள் ஏற்படாமல் தடுத்துருது இந்த நாட்டு சர்க்கரை. மலச்சிக்கலை போக்குன்னு சொல்கிறாங்க. பொதுவாக இனிப்பு உணவுகளை அதிக அளவு உண்பவர்களுக்கு மலச்சிக்கல் ஏற்படும் வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் உள்ள வெள்ளை சர்க்கரை அல்லது அஸ்கா சர்க்கரை பயன்படுத்தி செய்யப்படும் இனிப்புகள் இரத்த பிரச்சனையை ஏற்படுத்தும். நாட்டு சர்க்கரையை வெள்ளை சர்க்கரைக்கு பதில் பயன்படுத்துவதால் குடல்களுக்கு வலுவும் அதிகமாகவும் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படாமல் அது பார்த்துக்கும். நீரிழிவு நோயிலேருந்து எப்படி இதை காப்பாற்றுது நம்ம நாட்டு சர்க்கரைனா, வெள்ளை சர்க்கரையில் உள்ள சில ரசாயனங்கள் நமது உடலில் இன்சுலின் சுரப்பை பாதித்து இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை அதிகரிச்சிடும். சர்க்கரை வியாதி அல்லது நீரிழிவு நோயை ஏற்படுத்தக்கூடும் அந்த வெள்ளை சர்க்கரை நம்ம சாப்பிட்றதால. ஆனால் வெள்ளை சர்க்கரை நல்லதுன்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். ஆனால் இவ்வளோ தீமை இருக்குது அதில். ஆனால் நாட்டு சர்க்கரை சாப்பிட்டா இது மாதிரி இத்தகைய பாதிப்புகள் ஏற்படுத்தாது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க. இது நாட்டு சர்க்கரை சாப்பிட்றதால நமது உடலில் எத்தகைய வெளிப்புற கிருமி தோற்றையும் தடுத்து நோய் ஏற்படாமல் காப்பது நமது உடலில் இயற்கையாகவே இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியாகும். இது வலுவூட்டும் வேலையை தான் செய்யக்கூடியது நாட்டு சர்க்கரை. இயற்கையாகவே நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி சில பேருக்கு நல்லாவே நார்மலாகவே இருக்கும். இன்னும் அதிக கூட்டக்கூடியது இந்த நாட்டு சர்க்கரை. புற்றுநோயை எப்படி தடுக்குதுங்கிறத பார்க்கலாம். கரும்பு சாறு மற்றும் நாட்டு சர்க்கரையை அதிக அளவு பயன்படுத்தும் மேற்கிந்திய தீவு குடிமக்களுக்கு அவ்வளோக்கா புற்றுநோய் பாதிப்புகள் ஏற்படலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. இத்தகைய உணவுப் பொருட்களில் உள்ள தீய ரசாயன தன்மையை நம்ம முறிக்கும் தன்மை நாட்டு சர்க்கரைக்கு தான் இருக்குது. புற்றுநோய் பாதிப்புகள் ஏற்படாமல் காக்கும். அதை சாப்பிட்டா புற்றுநோய் பாதிப்பே ஏற்படாதுங்கிறது ஆய்வாளர்களின் கருத்து. இவ்வளோ நன்மைகள் இருக்க இந்த நாட்டு சர்க்கரையை நம்ம பயன்படுத்தலாமா, இல்லை ரசாயனங்கள் கலவையோடு இருக்க நம்ம அந்த வெள்ளை சர்க்கரையை பயன்படுத்தலாமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்கோசரம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். நாட்டு சர்க்கரை எவ்வளோ நன்மைகள் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இது 1/2 கிலோ நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். இதில் பாருங்கள், நாட்டு சர்க்கரையே எவ்வளோ நன்மைகள் இருக்குது. இதில் மூலிகை வேறு கலந்துருக்கு. இதெல்லாம் கடையிலையும் உங்களுக்கு கிடைக்கும். ரசாயன கலப்பில்லாத தரமான நாட்டு சர்க்கரையுடன் நமது உடலுக்கு அன்றாட தேவையான அறுசுவையும் கலந்துருக்கு. இனிப்பு, புளிப்பு, கசப்பு, கார்ப்பு, துவர்ப்பு மற்றும் உவர்ப்பு இந்த எல்லா சுவையோடையும் மூலிகை சரி விகிதத்தில் கலந்துருக்காங்க. இது எல்லா கடையிலையுமே உங்களுக்கு கிடைக்கும். நாட்டு கடையிலலாம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். உபயோகிக்கும் முறை போட்டிருக்காங்க பாருங்கள். 2 தேக்கரண்டி அளவு அல்லது தேவையான அளவு மூலிகை
சர்க்கரையை சூடான நீர் அல்லது பாலில் கலந்து நம்ம குடிக்கலாம். இப்படி குடிக்கும்போது நம்மளுக்கு சளி பிடிக்காது, இருமல் பிரச்சனை வராது. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கொடுங்க, பெரியவங்களுக்கு கொடுங்க. இங்கே பாருங்கள், மூலப்பொருட்கள் என்னென்ன போட்டிருக்காங்கங்கிறத அவங்க போட்டிருக்காங்க. உங்களுக்கு நான் எல்லாமே காட்டுறேன். இங்கே நாட்டு சர்க்கரையிலேயே அவ்வளோ நன்மைகள் இருக்கும்போது நம்ம இந்த மூலிகை கலந்த சர்க்கரையில் எவ்வளோ நன்மைகள் இருக்கும் பாருங்கள். நாட்டு சர்க்கரை கலந்துருக்காங்க, சுக்கு, அதுக்கப்புறம் வால்மிளகு, நெல்லிக்காய் இருக்குது, துளசி இருக்குது, திருநீற்று பச்சை இருக்குது, ஓமவல்லி இருக்குது, வெற்றிலை இருக்குது, ஏலக்காய் இருக்குது. எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப நன்மை கொடுக்கக்கூடியது தான். மூலிகை பொருட்கள் தான் சேர்த்துருக்காங்க. இந்த மாதிரி கிடச்சிச்சின்னா உங்கள் கடையில் எங்கேயாவது கிடச்சிச்சின்னா நீங்கள் இந்த மாதிரி வாங்கி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்பவும் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், உங்களுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு தான் நான் இதை எடுத்திருக்கேன். இது நான் 1/2 கிலோ பேக்கெட்டு 100 ரூபா. நீங்களும் இதே மாதிரி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். வெள்ளை சர்க்கரையை விட்டுருங்க. நாட்டு சர்க்கரை இல்லைன்னா இந்த மாதிரி மூலிகை நாட்டு சர்க்கரையாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக பெரியவங்க வீட்டில் இருப்பாங்க, அவங்களுக்கு இரும்பல் சளி பிரச்சனைலாம் இருக்கும். அவங்க இதை மாதிரி பயன்படுத்தலாம், சீக்கிரமாக ஒரு நிவாரணம் கிடைக்கும். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு வெள்ளை சர்க்கரை தயவு செய்து கொடுக்காதீங்க, நாட்டு சர்க்கரை கொடுங்க. இதே முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.